ఏడుకొండలవాడ వెంకటరమణ గోవింద గోవింద ఏడుకొండలవాడ వెంకటరమణ గోవింద గోవింద ఏడుకొండలవాడ వెంకటరమణ గోవింద గోవింద ராஜன் ஜெகன் வழியே இந்து மலர் குடும்பவாழியே செலவு தந்த வினோத் குமார் வாழியே இந்து மலர் குடும்பவாழியே வினோத் குமார் வாழியே இந்து மலர் குடும்பவாழியே இந்து மலர் வாழியே இந்து மலர் வாழியே இந்து மலர் வாழி வாழியே இந்து மலர் வாழியே இந்து மலர் வாழியே இந்து மலர் வாழி வாழியே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ண 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 ஹரே ராம ராம ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண பல்லாண்டு பல்லாயிரம் தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டோர் அடியோடு மின்னோடு பிரிவிந்தி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயில் மனமாவினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவாற்றோரி வளர்த்துவையுடன் ராணியும் பல்லாண்டு படைப்போர்க்கு புறக்கும் பல்லாண்டு திருவாய் பிள்ளை மாதவவாள் வாழும் மணவாளன் மாமுனியை வாழியவன் மாறன் திருவாய் முடிப்பிரளை மாறியத்தோர் தேலின் பறிந்த ஊர் செய்தாமரை தாளினை வாழியே சேலை வாழி திருநாமணி வாழியே சூரியமாக போலும் வாழியே சுந்தரத்தோர் தோழினை வாழியே கையில் நின்ற முக்கோலும் வாழியே கருணை கொண்டு கண்ணினை வாழியே பொய்யில்லாத மணவாள மாமுனி உந்தி வாழி புகழ் வாழி வாழியே அடியார் வாழ அரசனர் வாழ தடகோபன் தந்தமிழ் நோய் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு இரும் என்னை போல் பிழைப்பார் வேண்டுண்டோ உன்னை போல் பிழைப்பதோ அனைத்திற்கெல்லாம் வாழ பிறந்த ஏகாந்த மாமுனிவன்
இன்றைக்கு ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாசுரத்துல என்ன சொல்றாருன்னு தெரிஞ்சுக்கணும் இல்ல? அதுக்கு முன்னாடி முதல்ல பாசுரத்தை பார்ப்போம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயில் அணைமேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய். மாமீர் அவளை எழுப்பீரோ? மகள்தான் ஊமையோ அன்றிச் செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். இன்றைய இந்த பாசுரம் ஒரு அழகான பாசுரம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கு எரிய. ஒரு அழகான வீடு, நல்ல பெரிய வீடு. அந்த வீட்டில் நல்ல மாடம், அங்கே ஒரு அருமையான கட்டில், அதை சுற்றி நல்ல விளக்குகள் எரிய, ஒரு நல்ல ஆடம்பரமான ஒரு மெத்த மேலே சந்தோஷமாக படுத்து தூங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணை எழுப்புவதான ஒரு காட்சி. இது அந்த பாடலினுடைய அந்த வரிகளை கேட்கும் போதே நமக்கு புரியும். அதெல்லாத்தையும் தாண்டி அந்த பெண் அவர் எழுப்புகிறார் நாச்சியார். பெண்ணே, இது நிரந்தரமானதல்ல, எழுந்து வா. இந்த ஆடம்பரமான சொகுசான வாழ்க்கை நிரந்தரம் என்று உன்னைப் போலவே இந்த மானுடர்களும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்து நீ எழுந்து வா. நாராயணனின் நாமமே நிரந்தரமானது. இந்த பாடல் சொல்லும் தாத்பரியம் அதுதான். நம்மள நிறைய பேர் நம்ம நினைச்சுக்கிறோம் இந்த உலக சுகங்கள் எல்லாம் நிரந்தரமானது, உலக வாழ்க்கை நிரந்தரமானது அப்படின்னு. அது கிடையாது என்பதற்கு நாச்சியார் ஆணித்தரமாக இந்த பாடல்ல நமக்கு சொல்ற. நீங்க பாருங்களேன், காலையில எந்திரிக்கும் போது இந்த மாசத்துல நடக்கிற அந்த சம்பவமே நான் உங்களுக்கு ஒரு உதாரணமா சொல்றேன். காலையில எழுந்திருக்கும் போது இந்த மார்கழி மாசத்துல எழுந்திருக்கவே மனசு வராது. ஒரு 4 மணிக்கு நம்ம ஒரு எந்திரிச்சு குளிச்சு ஒரு 4:30 விளக்கேற்றணும்னா ஒரு 4க்காவது எந்திரிக்கணும் இல்லை? அப்போ அந்த 4 மணிக்கு அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப கொஞ்சம் நேரம் தூங்கும், ஒரு 2 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் அப்படியே. அப்போது ஒரு சுகம் மனசில் தோணும் பாருங்க. நம்முடைய பக்தியை அப்படியே போட்டு அழுத்தி விடும். உள்ள ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும். விளக்கேற்றணும், 4:30 விளக்கேற்றணும், நல்லது, நம்ம கஷ்டம்லாம் நீங்கும், அது சொல்லும். ஆனாலும் அது அப்படியே அமுக்கும் பாருங்க. இன்னும் 2 நிமிஷம் தூங்கிக்கலாம், அடுத்த அலாரம் வச்சிருக்கிறோம்ல 5 மணிக்கு, அந்த அலாரம் அடிக்கிறதுக்குள்ள நம்ம எந்திரிச்சிடலாம் அப்படின்னு நம்மை நாமே சமாதானப்படுத்தி கொண்டு இந்த அற்ப சுகத்திற்கு ஆசைப்பட்டு கொண்டு நாம் உறங்கி கொண்டு இருப்போம். இது இயற்கை. இது எல்லாருக்கும் அனுபவமா இருக்கிறதுனால நான் இந்த உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இறைவன் என்கின்ற பேரின்பத்தை அனுபவிக்க விடாது இந்த சிற்றின்பம் நம்மை போட்டு இந்த உலகில் அழுத்தி கொண்டிருக்கிறது என்பது நிஜமான உண்மை. அவர் சொல்ற, நல்ல மாடத்துல நல்ல அழகான கட்டில் மேல நல்ல பஞ்சனை மேல படுத்து தூங்குறது சுகம் என்று நம்பிக்கொண்டு தூங்குகிறாயே பெண்ணே, இது நிரந்தரமானது அல்ல. நாராயணரின் நாமமே நிரந்தரமானது. அவருடைய வழிபாடே நமக்கு துணை செய்யக்கூடியது. ஓங்கி உடலந்த உத்தமன் பேர் வாடி நாங்களும் பாவைக்கு சாத்தி நீராடினான் தீங்கின்றி நாடெல்லாம் திங்களும் பேர் ஓங்கு உரை செல்லோடு உங்களுடைய கண்படுப்ப தேங்காத புக்கிருந்து சிறுத்தமுறை பற்றி வாங்க குழந்தைக்கு வள்ள பெருப்பதுக்கு நீங்க பிடிச்சிக்கோ. ஓங்கி உடலந்த உத்தமன் பேர் வாடி நாங்கள் நம் பாவைக்கு சாத்தி நீராடினார் தீங்கின்றி நாடெல்லாம் திங்களும் பேரு ஓங்கு பெருசெல்லோடு பூங்குவளை கோயில் முடவண்டு கண்படுப்ப தேங்காத புக்கிருந்து சிறுத்தமுறை பற்றி வாங்க குரல் அரைக்கும் வள்ளல் பெரும்பதுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து அதை பெற வேண்டும், நீ எழுந்து வா அப்படின்னு அந்த பெண்ணை அழைக்கிறார். ஆக இந்த மாய உறக்கத்தை நீ விடுத்து எழுந்து வந்து மிக உயர்ந்த பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அந்த நாராயணரின் பெருமையே உயர்வு அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டு அவரினுடைய அடியை வணங்கி அவரை பாடி நலன் பெறுவதற்கு வா அப்படின்னு அழைக்கிறார். இது அந்த பெண்ணுக்கான அழைப்பா, ஒரு தோழிக்கான அழைப்பா? கிடையாது. நம் ஒவ்வொருவருக்கான அழைப்பும். நாமும் இந்த மாய உறக்கத்திலிருந்து வெளிவர வேண்டும். மக்களே, இந்த உலக இன்பங்களை நம்பிக்கொண்டு இங்கேயே வாழ்வதற்கு வித்திட்டு விடாதீர்கள். எழுந்து வாருங்கள். இந்த உயர்ந்த மார்கழி மாதத்தில் நாராயணரை எல்லோரும் சேர்ந்து வழிபடுவோம் அப்படின்னு இன்றைய பாசுரத்தில் நாச்சியார் நம்மை அழகாக அழைத்து காட்டுகின்றார். இது போல ஒவ்வொரு நாளும் அவர் சொல்லக்கூடிய அந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் அதுவே நமக்கு ஒரு பக்தியினுடைய உச்சத்தை அடைவதற்கு வழிகாட்டும்.
Ganda